ஹாய் யுவி, வாங்க ஹலோ. ஹலோ சரவணன். வாங்க. தேர்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. தேர்ட் டெஸ்ட் முடிஞ்சது. நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது வேற. மழை இவ்வளவு தூரம் வந்ததுன்னே சரி மோஸ்ட்லி டிரா தான் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா ம். அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் போவாங்க அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ஆள் வந்து ட்விஸ்ட் கொடுத்து ரிட்டையர் அஹ், ஆனது வந்து அஸ்வின். இன்னும் 2 இயர்ஸ் வந்து ஈஸியா விளையாண்டுருக்கலாம். ஆமா, ஏன்னா இன்னுமே பிரைம்ல தான் இருக்கிறாப்ல. இந்தியால விளையாடுறப்போ இன்னுமே வந்து ஹீஸ் டேக்கிங் 5 அண்ட் பேட்டிங்குமே நல்லா பண்றாப்ல. டிஎன்பிஎல் இப்பதான் கப் அடிச்சுட்டு வந்திருக்கிறாப்ல. நெசசிட்டி வந்து அவங்களுக்கு டீமுக்கு வந்து தேவைப்படலையோ அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டாப்ல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போன சேனா கண்ட்ரீஸ்ல எப்போ போனாலுமே வந்து ஒரு ரேங்க் ஒன்னா இருந்தாலும், ஆல்ரவுண்டர் ரேங்க் ஒன்ல இருந்தாலும் சரி, பவுலிங் ரேங்க் ஒன்ல இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு மேபி ஜடுவோட தான் நம்ம நிறைய போயிருக்கிறோம். ஆமா, அஸ்வினை ரெண்டு வந்து ஸ்பின்னர் ஆட நம்ம முடியாது அப்படின்றதுனால. ஆரம்பம் ஜட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்கிறாரு நமக்கு. ஒரு லெஜெண்டா இருந்தாலுமே அவருக்கும் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 மந்த்ஸாவே சென்ஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, திஸ் இஸ் தி ஆமா, ரைட் டைம் அப்படின்ட்டு. பட் நமக்கு தான் அன்எக்ஸ்பெக்டட். எனி ஒன் ஹூ டிசர்வ்ஸ் ஃபேர்வெல் அப்படின்னா ஆமா. கண்டிப்பா அஸ்வின் தான். கண்டிப்பா சச்சினுக்கு ஈக்குவலண்டான ஒரு பிளேயர். கும்ப்ளே மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் அஸ்வின் வந்து ம். மோஸ்ட் நம்பர் ஆஃப் மேன் ஆஃப் த சீரிஸ். அது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, வேர்ல்ட் லெவல்ல ரெக்கார்டு. ஸோ அவ்வளவு ஆமா. சீரிஸ் 11. ஸோ அவ்வளோ சீரியஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. லாஸ்ட் 10 இயர்ஸ் டாமினேட் பண்ணிருக்கோம் ஹோம்ல அப்படின்னா ஒன் ஆஃப் த மெயின் ம். ரீசன்ஸ் வந்து அஸ்வின் தான். ஒரு எப்படி டிசர்விங் டெஸ்ட் சீரிஸ் வந்து சேப்பாக்ல வச்சிருந்திருந்தா ஒரு கண்டிப்பா பெர்ஃபெக்ட் கேரியரா முடிஞ்சிருந்திருக்கும். அந்த ஒரு ட்ரீம் ஃபேர்வெல் கிடைச்சிருக்கும். எப்படி ஆமா. சச்சினுக்கு மும்பைல ஆரம்பிச்சு மும்பைல முடிச்சோ அதே மாதிரி. ஒரு ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, சங்கக்காரா வந்து டெஸ்ட்ல பெரிய பிளேயர். அது என்னன்னா, ஆமா. அதுவும் அவங்க ஹோம்ல போய் ஒரு சீரியஸ் ம். ஃபுல்லாவே அஸ்வின் வந்து சங்கக்காரா விக்கெட் எடுத்தது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா சங்கக்காரா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் கவுண்டில போய் வருஷம் ஃபுல்லா செஞ்சுரி அடிச்சிட்டு இருந்தாரு. அஸ்வின் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு T20 பிளேயரா ஸ்டார்ட் பண்ணி, ஆமா, ஒரு ஒயிட் பால் ஆமா, ஸ்பெஷலிஸ்டா ஸ்டார்ட் பண்ணி, ஆமா, அதுக்கப்புறம் ஒரு ரெட் பால்ல போய் அதுல ஒரு லெகசி கிரியேட் பண்றது வந்து ரொம்ப, அதுதான் டெய்லி லேர்ன் பண்ணிட்டு புதுசா ஏதாவது கத்துக்கணும்ன்றது தான் அவரோட. பேட்ஸ்மேனா ஆரம்பிச்சு பட் அந்த ஆமா, கேம்ல இருந்த லவ்னால இன்னுமே பெட்டரா போய் ஏன்னா என்னோட ஃபேவரட் மூவ், ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூவ் வந்து ஆர்சிபி சிஎஸ்கே ஃபைனல்ல வந்து கெயில ஃபர்ஸ்ட் ஓவர்ல கொண்டு வந்து தோனி மாஸ்டர் மைண்ட் ஒரு ஸ்பின்னரை வந்து பவர் பிளேயர் அது ஃபர்ஸ்ட் ஓவர்ல யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்து அதையும் வந்து அஸ்வினை வச்சு இது ஆமா. பண்ணது இத்தனைக்கும் அப்ப வந்து அஸ்வின் பெரிய ப்ரூவன் பிளேயரும் இல்ல. அப்பதான் உள்ள ப்ரூவன் வந்திருக்காங்க. கிடையாது. ஆமா, ஒரு நியூ நியூ பிளேயர் தான். லாஸ்ட் பிஜிடி சீரீஸ்ல சிட்னில ஹனுமா ஆமா, விகாரியும் அஸ்வினும் பண்ண பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெமரிஸ் கிரிக்கெட்ல. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெமரிஸ் சொல்லலாம். ஆமா, ஏன்னா அது வந்து அந்த மேட்ச் நம்ம டிரா பண்ணாதான் அடுத்தது நமக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் காபால போய் நம்ம ஜெயிச்சதெல்லாம் ஹிஸ்டரி. கம் டு காபா அதுவும் மறக்க முடியாது. டிம் பெயின் அதுல போய் சொன்னது. ரிட்டையர் ஆயிட்டார் கடைசியில. இப்ப நம்ம சென்னையில இங்கிலாந்தோட சிராஜும் ஆமா, அஸ்வினும் செஞ்சுரி. ஆமா, அதெல்லாம் வந்து அதான் ஒரு ஆமா. கிஃப்டட் கேரியர் தான். அப்புறம் இந்த உன்னோட சாம்பியன்ஸ் ஃபேவரட். டிராபி ஃபைனல்ல தோனி வந்து ஸ்பின்னரா இருந்தாலும்மா கொடுத்து ஆமா. லாஸ்ட் ஒரு 9 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணணும் போது எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் தான் வாண்டடா கேட்டு கூட வாங்கி இருந்திருக்கலாம். லாஸ்ட் ஒரு க்ரூஷனான ஸ்டேஜ்ல வந்து போட்டு கப் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர் இன்னொரு ஃபேவரட் டெபியூட், வேர்ல்ட் கப் டெபியூட்டே எங்கன்னா குவார்டர்ல தான் வந்து ஆடினாங்க ஆஸ்திரேலியா கூட, ஆமா. டூ ஆமா. தௌசண்ட் ஆமா. லெவன்ல ஸோ அதெல்லாம் ம். வந்து ஒரு நார்மல் பிளேயரை வந்து ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ்ல, அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து எடுத்துட்டு வர்றது வந்து அஹ், ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு பிளேயரை தான் எடுத்துட்டு வருவாங்க. பட் கிரெடிட் கொடுக்கணும் நம்ம தோனிக்கு. சோ இப்ப பேக் டு ஆமா, இல்ல அப்ப, ஆனா ஆக்சுவலா அப்ப இருந்த ஸ்டேஜஸ்ல வந்து தோனி நிறைய நம்ம பிளேயர்ஸ் டெவலப் ஒத்துக்கிட்டு பண்ண தானே ஆகணும். டெக்னிக்ஸ். இது நமக்கு ஆமா, நமக்கு பிடிக்குது பிடிக்கல பட் ஃபேக்டர் நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அதை சொல்றேன். ஆமா. அம்பையர்ஸ்க்கு ரெஃபரிக்கு தெரியாதது கூட எனக்கு தெரிஞ்சு அஸ்வினுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஆமா. அளவுக்கு. அதுல ஃபுல்லா ஒரு ரிசர்ச் தான் அந்த என்ன லா புக்ஸ்ல. ஸோ ஆமா. நத்திங் அகேன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட். லாஸ்ல இருந்துச்சுன்னா ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு அகேன்ஸ்ட் நம்ம மேன்கேட் பண்ணிட்டு என்ன சொன்னாரு, உள்ள ஆமா. நில்லு. இன்னுமே வந்து நாங்க இங்கிலீஷ் பிளேயர்ஸ் வந்து இன்னுமே அது எப்படி ஸ்பிரிட் ஆஃப் அது அது எப்படி ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இல்லாம இருக்கும். ஆமா, புக்ல இருக்கு, நீ உள்ள இருக்கணும் அப்படின்னா இன்னைய வரைக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ரூல்ஸ் எழுதுனதே நீங்க தானடா அப்படிதான் நம்மால் பேசிட்டு இருக்காரு. அவங்கதான். ஆனா அது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து இன்னைய வரைக்குமே வந்து கால் ஸ்பேட ஸ்பேடுன்ற மாதிரி நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. ரூல்ல இருக்கு, நான் பண்ணுவேன், நீ ஒழுங்கா கிரீஸ்ல என்ன ஆடுன்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்குமே
அது ஒரு ட்ரெண்டா கொண்டு வந்ததும் அஸ்வின் தான். ஆமா, அதே மாதிரி பேட்ஸ்மேனை செட்டப் பண்ணி விக்கெட் எடுக்கிறது. டிவிலர்ஸ்க்குலாம் ஒரு மேட்ச் தெரியும், அப்படியே ஆஃப் ஸ்பின் போட்டு டெஸ்ட்ல திடீர்னு பார்த்தா அந்த கேரம் பால்னு சொல்லலாம், அந்த என்ன லெக் கட்டர் மாதிரி போடுவாரு, பார்த்தீங்கன்னா அதே இடத்துல குத்தி போகும். அப்புறம் ஹஷிம் மாமலாவை அரௌண்ட் விக்கெட்ல இருந்து பால் ஆஃப் த டிகேட்னு அப்ப சொல்லிட்டு இருந்தானுங்க. நெக்ஸ்ட் டைம் வெளியே குத்தி ஸ்டெம்ப்ல வந்து அடிச்சது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுக்கிறதுல நம்மால் அதான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்தது டெஸ்ட்ல அஸ்வின் தான். அது மாதிரி அதான் அவர் வந்து என்னன்னா 6 பால்ல 6 விதமா போடக்கூடிய ஒரு பவுலர். அதாவது எப்பவுமே இனோவேட் பண்ணிட்டே இருக்கிறது. அதாவது ஸ்ரீகாந்த் ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பாரு, ஏய் நீ நல்லா தான்டா போடுற, ஆனா நீ புதுசு புதுசா ட்ரை பண்றேன்ட்டு விக்கெட் விட மாட்டேங்குது, நீ நார்மலா போட மச்சான் விக்கெட் தானா. அஸ்வின் மாதிரி ஒரு லெஜெண்டுக்கு வந்து ஒரு ஃபேர்வெல், ப்ராப்பர் ஃபேர்வெல் கிடைக்கலன்றது வந்து ஒரு ஃபேர்வெல் கிடைச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சச்சின் ஈக்குவலா அவ்வளவு ஃபேன்ஸுமே அழுதுருப்பாங்க ஒரு ஸ்பீச். எனக்கு ஏன்னா அஸ்வின் வந்து டிராவிட் மாதிரி மேன் வித் 0 ஹேட்டர்ஸ். கண்டிப்பா சேப்பாக்ல ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க, மேபி நெக்ஸ்ட் இயரே கொடுத்துருவாங்க. ஏன்னா இஃப் எனிஒன் ஹூ டிசர்வ்னா கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாடுலயே வந்து ஒரு சீகாக்கு அப்புறம் பெரிய லெஜண்ட் பெஸ்ட் தமிழ்நாடு பிளேயர் எவர். எனக்கு ஒன்லி ரெக்ரெட் இன் ஹிஸ் கரியர் வந்து கேப்டன்சி கொடுக்கல அப்படின்றதுதான். ஒரு லாஸ்ட் 2-3 வருஷமாவது கொடுத்து ரோஹித்துக்கு பதிலா அஸ்வின் கொடுத்திருந்தா இந்த சீரீஸ் வின் பண்ணிருக்கலாம். இப்ப இந்த WTC அந்த பாயிண்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால எந்த சீரீஸுமே வந்து நம்ம சிம்பிளா ஈஸியா எடுத்துக்க முடியல. போன பங்களாதேஷ் கூடயே ஈஸியா கொடுத்துருக்கலாம், ரோஹித்தை வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் இப்போ அதுவுமே ஒரு பாயிண்ட்ன்றதுனால இதா இருக்குது. பட் கண்டிப்பா நியூசிலாண்டோட கொடுத்துருக்கலாம். மேபி கண்டிப்பா ஒயிட் வாஷ் பண்ணிருக்க மாட்டாப்ல, அந்த வகையில சொல்லலாம். பட் ஒரு குளோரிஃபைடு கேரியர். நம்ம ஃபியூச்சர் வந்து ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லணும். நம்ம டைலாக்ல சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு அத்திம்பேர் தான் சொல்லுவோம். சோ தேங்க்யூ அத்திம்பேர் தான் சொல்லணும். இனி குட்டி அத்திம்பேர் துப்பாக்கியை கொண்டு போய் குட்டி அத்திம்பேர் வாஷிட்ட கொடுத்துட்டாரு.